சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் பல வருடங்கள் கழித்து பல எதிர்பார்ப்புகளுடன் இன்று திரையரங்கில் வெளிவந்துள்ள கேங்கர்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று விமர்சனத்தில் பார்க்கலாம் வாருங்கள். படத்தின் ஆரம்பமே பள்ளி மாணவியொருவர் காணாமல் போக இது போன்ற பல சம்பவங்கள் தங்களது பள்ளியில் நடப்பதாக புகார் அளிக்கிறார் கதாநாயகி கேத்ரின் தெரேசா. அதை விசாரிக்க அண்டர்கவர் ஆபீசர் ஒருவரும் நியமிக்கப்படுகிறார். இந்த ஊரில் பெரிய தலைக்கட்டாக இருக்கும் மைம் கோபி மற்றும் அருதாஸ் தான் நடக்கும் அனைத்து தவறான விஷயங்களுக்கும் காரணம் என ஆசிரியர் கேத்ரின் தெரேசா கண்டுபிடித்து மைம் கோபி மற்றும் அருதாஸுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். ஆனால் அவர்களை எதிர்த்து கேத்ரின் தெரேசாவால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. இந்த நிலையில் சுந்தர் சி தனது முகத்தை மறைத்து கொண்டு மைம் கோபி மற்றும் அருள்தாஸை அடித்து உதைத்து விடுகிறார். உடனே அந்த அண்டர்கவர் ஆபீசர் சுந்தர் சி தான் என கேத்ரின் தெரேசா முடிவு செய்ய பின் அவர் அந்த ஆபீசர் இல்லை என தெரிய வருகிறது. வேறு என்ன காரணத்துக்காக சுந்தர் சி அவர்களை மர்ம நபர் போல் சென்று அடித்தார் என கேத்ரின் தெரேசா கேட்க தனது மனைவியை கொலை செய்தது அவர்கள் தான் என சுந்தர் சி தனது பிளாஷ்பேக்கை ஓபன் செய்கிறார். 100 கோடி ரூபாய்க்காக மனைவியை மைம் கோபி, அருள்தாஸ் மற்றும் அவர்களது அண்ணன் இணைந்து சுந்தர் சியின் மனைவியை கொலை செய்து விடுகின்றனர். அதற்கு பழிவாங்கத்தான் காத்திருக்கிறேன் என சுந்தர் சி கூறுகிறார். ஆனால் அவர்களை கொலை செய்ய போவதில்லை, மாறாக அவர்களிடம் உள்ள பணத்தை திருடப் போவதாக கூறுகிறார். அதற்கு வடிவேலு, கேத்ரின் தெரேசா, முனிஷ்காந்த், பாலாஜி, காளேன் ஆகியோரின் உதவியை சுந்தர் சி நாடுகிறார். திருடும் பணத்தில் அனைவருக்கும் பங்கு என கூறி அனைவரும் ஓகே சொல்கின்றனர். இதன் பின்னர் என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை ஆகும். நன்றி நண்பர்களே. இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.